ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் சம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கால்குலேஷன் நம்ம நார்மலா வந்து அரித்மெட்டிக் மேத்ஸா இருந்தாலும் சரி, அட்வான்ஸ்ட் மேத்ஸா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? கால்குலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்க தான் போது. ஓகே. அதுல நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு டைரக்ட்டா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ, அப்படி இல்லன்னா, நடுவுல வந்துட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொண்டு வருவோம் ஆன்ஸர. ஸோ, அந்த மாரி நடுவுல ஒரு பெரிய கால்குலேஷன் பண்ற மாரி இருக்கும். அப்போ நம்ம வந்து டிஜிட்டல் சம் கான்செப்ட் யூஸ் பண்ணி அத வெரிஃபை பண்றதுக்கோ, ஓகேங்களா? டைரக்ட்டா சால்வும் பண்ண முடியும். சில நேரங்கள்ல சால்வ் பண்ண முடியாத இடத்துல வெரிஃபை பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ, கால்குலேஷன் ஸ்பீடு வந்துட்டு நமக்கு கண்டிப்பா வந்து அதிகமா இருக்கணும். அந்த மாரி கால்குலேஷன் ஸ்பீட் அதிகமா இருந்தாலும், அத விட கம்மியான டைம்ல வந்துட்டு ஒரு சில ஆன்ஸர நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்டின்னா, அதுக்கு டிஜிட்டல் சிம் கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செலக்ஷன் போஸ்ட்டுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இல்லையா? ஸோ மேக்ஸுக்கு வந்து 15 நிமிஷம் தான் இனிமே. ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம வந்து டைம வந்து கம்மி பண்ண முடியுமோ, அந்த இடத்துலலாம் நம்ம கம்மி பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதனால இந்த மாரி முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த வீடியோவ நீங்க முடிச்சுட்டீங்க அப்டின்னா, டிஜிட்டல் சம் கான்செப்ட் நீங்க வேற எங்கேயுமே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோலயே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போயிரலாம். டிஜிட்டல் சம் அப்டின்னா என்ன? ஒரு ஒரு நம்பருடைய டிஜிட்டையும் ஆட் பண்ணி, அத நம்ம ரிப்பீட்டடா ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வருவோம். ஓகேங்களா? அதுதான் டிஜிட்டல் சம். இப்போ வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். பட் இட் ஜஸ்ட் தியரி. என்ன இருக்கு அப்படிங்கிறது தியரிட்டிக்கலா வந்து குடுத்துருக்கோம். நம்ம சம் போடும்போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். சும்மா வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் சம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆடிங் த டிஜிட்ஸ் ஆஃப் எ நம்பர் ரிப்பீட்டட்லி அன்டில் யூ கெட் எ சிங்கிள் டிஜிட். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா 9 9ஸா அத கேன்சல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி என்ன இருக்கோ அத வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே. இது நம்ம எக்ஸாம்பிளோட கத்துக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்ப புரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஜென்ரலா இந்த டிஜிட்டல் சம் கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து 9 0 மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு வாட்டி 9 வரும்போதும் அத இக்னோர் பண்ணிருவோம். அந்த மாதிரி 9 வந்து 0 மாரி ட்ரீட் பண்ணுவோம். இப்போ ஒரு வேல்யூ கூட 0 ஆட் பண்ணோம் அப்டின்னா, எந்த ஒரு சேஞ்சும் இருக்காதுல்ல. இப்போ 6 + 0ன்னா 6 தான். அந்த மாரி ஒரு நம்பர் கூட நீங்க 9 ஆட் பண்றீங்க அப்டின்னா, அந்த நம்பர்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஓகே. அதே மாரி ஒரு நம்பர் கூட நீங்க 9 வந்து மல்டிப்ளை பண்றீங்க அப்டின்னா, அந்த நம்பரோட டிஜிட்டல் சம் வந்து 0 ஆயிடும். அந்த 0வ நம்ம 0ன்னும் சொல்லலாம், 9ன்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 0 அண்ட் 9 போத் ஆர் சிமிலர் இன் டிஜிட்டல் சம் கான்செப்ட். ஓகே. ஒருவேள உங்களுக்கு டிஜிட்டல் சம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நெகட்டிவா ரிசல்ட் வருது அப்படின்ற பட்சத்தில, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த வேல்யூவ பாசிட்டிவா மாத்துறதுக்கு 9ஆல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜென்ரலா நம்ம யூனிட் டிஜிட் கான்செப்ட் வந்து நம்பர் சிஸ்டம்ல பார்ப்போம். அதுல வந்து என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 10ஆல ஆட் பண்ணுவோம். டிஜிட்டல் சம் கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம 9ஆல ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ டிஜிட்டல் சம் கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம டெசிமல், பெர்சன்டேஜ் அதெல்லாம் இருந்தா நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அது இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நார்மலா நம்மளுடைய ப்ரொசீஜர வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஒரு சில இடங்கள்ல இது அப்ளிகபிள் ஆகாது. எந்த இடத்துல அப்டின்னா, இந்த 11.11 உடைய மல்டிபிள் ஓகே. n இன்டூ 11.11% ஓகே. பெர்சன்டேஜ் இதுல வந்து அப்ளிகபிளா இருக்காது. அது ஏன்ற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடங்கள்ல இது என்ன ஆகாது? அப்ளை ஆகாது. அண்ட் அப்ராக்ஸிமேஷன் அதாவது உங்களுக்கு ஆன்ஸர் வந்து 32.4567 சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல 32.46 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி குடுத்துட்டுருக்காங்க. ஸோ, இந்த இடத்துல நம்ம டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. அவங்களே வந்து ஆன்ஸர ரவுண்ட் அப் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா நீங்களே வந்து அப்ராக்ஸிமேஷன் பண்ணி, அப்ராக்ஸிமேட்டா இவ்ளோ இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த கால்குலேஷன்ல ஜென்ரலா கால்குலேஷன்னாலே என்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாரி ஆப்பரேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றது தானே கால்குலேஷன். ஸோ அந்த கால்குலேஷன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, நீங்க சால்வ் பண்ணி முடிச்சுட்டீங்க. டக்குனு உங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா அது ஒரு பெரிய கால்குலேஷன். அது கரெக்ட் தானா?
நம்ம ஃபைனலா கொண்டு வந்திருக்கிற ரிசல்ட் வந்து கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நார்மலா இருக்கிற ஒரு டவுட் தான். ஓகேவா? அந்த மாரி டவுட் வரும்போது, நம்ம ஒன்ஸ் டக்குன்னு டிஜிட்டல் சம் கான்செப்ட் யூஸ் பண்ணி அத வெரிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லையா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸே வந்து டைரக்ட்டா வந்து டிஜிட்டல் சம் ஒண்ணொண்ணும் வேற வேற மாரி இருக்குன்னா, நீங்க அந்த கால்குலேட்டே பண்ணாம டைரக்ட்டா டிஜிட்டல் சம் கான்செப்ட் அப்ளை பண்ணி, இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போயிற முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு டிஜிட்டல் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளுக்கு செக்ஷனல் டைமிங் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? லெட்ஸ் லேர்ன் திஸ். முதல்ல நம்ம டிஜிட்டல் சம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். எந்த நம்பரா இருந்தாலும் அந்த நம்பரை 9ஆல டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ரிமைண்டர் வரும். சரிங்களா? அந்த ரிமைண்டரை தான் நம்ம டிஜிட்டல் சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அந்த ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில ஈஸியான வேஸ்லாம் இருக்குது. அதுதான் நம்ம மெத்தட்ஸாக பார்க்க போகிறோம். டிஜிட்டல் சம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்பரை நீங்கள் 9ஆல டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? நீங்கள் கோஷன் பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக 9ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வாங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ரிமைண்டர் வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு வருது. அப்போது இந்த நம்பரோட டிஜிட்டல் சம் என்னென்னா 1 தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணாமல் இன்னுமே இந்த ரிமைண்டரை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வேஸ்லாம் இருக்குது. அதை தான் நம்ம வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து நம்மளுடைய பேசிக் மேக்ஸ் சீரீஸில் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஒரு நம்பர் வந்து 9ஓட மல்டிபிளாக இருக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து நமக்கு வந்து என்னவாக இருக்கும்? 9ஓட மல்டிபிளாக இருக்கும். சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து 9ஓட மல்டிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஒரு நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு ரிமைண்டர் வருது இல்லையா? அந்த ரிமைண்டரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதை போடுறதுக்கு நமக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட ஆச்சு. இதை வித்தின் ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 9ஓட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் ரிமைண்டரை வந்துட்டு இந்த மாதிரி டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2, 9, 1, 3, 4 இருக்கா? 9 9ஸாக ரிமூவ் பண்ணலாம். 9ஐ இந்த மாதிரி 9 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 + 3 + 4 நமக்கு 9 வந்துடும். அதையே கேன்சல் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 1. ஸோ டைரெக்டாக ரிமைண்டரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒரு மெத்தடா? இது 2 செகண்ட்ஸில் முடிஞ்சிருச்சா? அடுத்து வேறு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, இது எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணணும். 10 + 19. ஓகேவா? ஸோ இந்த 19ஐ நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ரிமைண்டர் தான் வரும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, சிம்பிளி எல்லா டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகே, 8 + 7 + 9 + 6 + 5 27 35 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 35ன்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? இப்போது இந்த 35ஐ சிங்கிள் டிஜிட்டாக ஆட் பண்ணிக்கணும். 3 + 5 என்ன? 8. ஸோ இந்த நம்பருடைய டிஜிட்டல் சம் 8ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து இதே மெத்தட் தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். இது மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஒரு டிஜிட்டையும். 9 + 7 + 6 + 4 + 8 நமக்கு 34. 3 + 4ஐ ஆட் பண்ணி எழுதணுன்னா இதுதான் நமக்கு டிஜிட்டல் சம். ஆக்சுவலி மெத்தட் 1 என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டையும் சிங்கிள் டிஜிட்ஸ் ஒன்றுத்தையும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு வேல்யூ கொண்டு வருவோம். அந்த வேல்யூவையும் தனித்தனியாக சிங்கிள் டிஜிட்டாக ஆட் பண்ணி நமக்கு ஃபைனலாக அவுட்புட் சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து ஒரு பெரிய நம்பர் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 6 டிஜிட் வருது. அதுக்கப்புறம் இந்த 6 டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2 டிஜிட் வருது. இந்த 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1 டிஜிட் வருது. ஸோ இந்த மாதிரி 1 டிஜிட் வர வரைக்கும் கான்சிக்யூட்டிவாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து மெத்தட் 1. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 9 + 7 + 3 10 19 27 29. ஸோ 2 and 9 ஆட் பண்ணிக்கணும். இந்த ஒரு டிஜிட்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர வேல்யூவை ஒரு டிஜிட்டாக தனித்தனியாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன வருது? 2 + 9 11 வருது. இதையும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கணும். 1 + 1 என்ன? 2. இதுதான் நம்மளுடைய மெத்தட் 1. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் சம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் 1 இது. ஓகே, ஒன்றும் இல்லை, தனித்தனி டிஜிட்ஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். திஸ் இஸ் த மெத்தட் 1. மெத்தட் 2 என்னென்னா சேம். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்? அது வரைக்கும் சேம் தான். இது எல்லாத்தையுமே தனித்தனி டிஜிட்ஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா நமக்கு இதுக்கு என்ன வருது? 35ன்னு வருது. ஓகே, இதுக்கு என்ன வந்துச்சு? 34ன்னு வந்துச்சு.
இதுக்கு என்ன வந்துச்சு, ஒரு டிஜிட்ஸையும் ஆட் பண்ணும்போது 29ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த மெத்தட் 1ல் என்ன பண்ணோம்னா தனித்தனி டிஜிட்ஸை ஆட் பண்ணோம். ஓகே. மெத்தட் 2ல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 35 9ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதை எடுத்து எழுதணும். அதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸோ அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சம் கிடச்சிரும். ஓகே. இப்போ 34 9ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், ரிமைண்டர் 7ன்னு வந்திருக்கும். ஸோ 7 இஸ் த டிஜிட்டல் சம். ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் என்னவோ 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் உங்களோட டிஜிட்டல் சம். சரிங்களா? இப்போ 29 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ரிமைண்டர் 3 வந்திருக்கும் அண்ட் ரிமைண்டர் 2ன்னு வந்திருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து மெத்தட் 2. மெத்தட் 1 என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ் வருதோ அதை அகெயின் ஆட் பண்ணுறோம். சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் ஆட் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு மெத்தட் 1. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு 2 டிஜிட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 டிஜிட்ஸ் ஆட் பண்ண உடனே சிங்கிள் டிஜிட் வந்துருச்சு. ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குன்னா அது வந்து மேபி ஒரு 20 டிஜிட் நம்பர் இருக்குன்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து 5 டிஜிட்டாக மாறலாம். 5 டிஜிட்டாக மாறாது, பட் ஸ்டில் மேபி ஒரு 3 டிஜிட்ஸாக மாறலாம். அந்த 3 டிஜிட் 2 டிஜிட்டாக மாறலாம். அகெயின் அந்த 2 டிஜிட் 2 டிஜிட்டாக மாறலாம். 2 டிஜிட்டாக அகெயின் 1 டிஜிட்டாக மாறலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்பர் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ரிமைண்டர் வருதோ அதை வந்து டைரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா 9ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கும். ரிமைண்டர்னு சொல்லிட்டு வர நம்பர் எப்போவுமே வந்து அந்த டிவைஸரை விட இப்போ நம்ம வந்து எதால் டிவைட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை விட சின்னதாக தானே இருக்கும். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ரிமைண்டர் 0 1 2 3 இது மட்டும்தான் வர முடியும். 4 வர முடியாது இல்லையா? புரியுது இல்லை? அப்போது 9ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 9ஐ விட சின்ன நம்பர் எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நீங்கள் சம் ஆஃப் ஆல் டிஜிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் அதை 9ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும், சம் வேல்யூ வரும். அது சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை டைரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மெத்தட் 1ம் ஈஸி தான், மெத்தட் 2வும் ஈஸி தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல எது அப்ளிகபிளோ நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை விட ஒரு பெஸ்ட்டு மெத்தட் இருக்குது, அதுதான் இந்த மெத்தட். இந்த மெத்தட் தான் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மெத்தட். 2 மெத்தடையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 8 7 9 6 5 9 வந்திருக்கு. 9ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 6 + 5 + 7 என்ன, 18. ஸோ 18 வந்து 9ஓட மல்டிபிள். அப்போ இது 3த்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து ரிமைனிங் என்ன தான் இருக்குது, 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ 8 இஸ் த டிஜிட்டல் சம். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், 9ஓட மல்டிபிள்ஸை கேன்சல் பண்ணிகிட்டே வரணும். 9ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். 9 1s are 9. 6 + 4 + 8 18. ஓகே. 9 2s are 18 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து 7 மட்டும்தான் இருக்குது ரிமைனிங். அப்போ 7 தான் டிஜிட்டல் சம்மு. ஓகேவா? இப்போது இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9 9s கேன்சல் பண்ணிக்கலாமா? 7 + 2 ஒரு 9, 9 8 + 3 என்ன 11. 11ல் 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 11ல் 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 2. இந்த 2 தான் டிஜிட்டல் சம். இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 + 8 மட்டும்தானே நமக்கு மீந்திருக்கு. ஸோ இந்த 3 + 8ஐ 11ன்னு எழுதலாம். 1 + 1 2 அந்த மாதிரியும் கொண்டு வரலாம். இல்லையா, இந்த 11ஐ நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ரிமைண்டர் 2 தான் வரப்போகுது. ஓகே. இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? இப்போது இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 9s கேன்சல் பண்ண போகிறோம். 9 7 + 2 ஒரு 9, இந்த 8 + 3க்குள்ளே ஒரு 9 இருக்குல்ல, 8 + 3 என்ன 11, 11க்குள்ளே ஒரு 9 இருக்குல்ல. ஸோ 11 - 9 போக நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது ரிமைனிங். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஓகேங்களா? அப்படி இல்லையா, இந்த மாதிரி கேன்சல் பண்ணது போக இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். 3 + 8 என்ன 11. ஸோ 1 + 1 2 இந்த மாதிரி கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா கேன்சல் பண்ணது போக இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை 9ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டரையும் நம்ம கொண்டு வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, ஆட் பண்ணால் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரில் 9ஐ மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 3 கொஷின் பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு 9 9s கேன்சல் பண்ணணும். 9. ஓகேவா? அடுத்து 8 + 1 ஒரு 9. ஓகேவா? அடுத்து 7 + 2
9 வந்துருச்சு. 6 + 3 9, 5 + 4 9. ஓகே, 9 9ஸாக இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டே வாங்க. 2 + 3 + 1 மட்டும்தான் இருக்குது. 2 + 3 + 1 என்ன? 6. அப்போது இந்த நம்பருடைய டிஜிட்டல் சம்மு 6 தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லை. நமக்கு தேவை சிங்கிள் டிஜிட் வரணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை வந்து 2 டிஜிட் நம்பர் லைக் 28ன்னு சொல்லிட்டு வருதுன்னா 2 + 8 என்ன? 10, 1 + 0 1 இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பீங்க. நமக்கு வரும்போதே சிங்கிள் டிஜிட்டாக வந்ததுனால ப்ராப்ளம் இல்லை. டைரெக்டாக அதுதான் நம்மளுடைய டிஜிட்டல் சம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டிஜிட்டல் சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இதுக்கப்புறம் 1 by 1 கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணி இப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். பட் என்னென்னா அது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கொஷினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ஒன்னொன்றுத்தோட டிஜிட்டல் சம்மும் வேறு வேறு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த டிஜிட்டல் சம் கான்செப்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷனோட டிஜிட்டல் சம் செக் பண்ணலாம். ஓகே, 9, 8 + 1 9. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 2. இந்த நம்பருடைய டிஜிட்டல் சம் வந்து 2. 9, 8 + 2, 8 + 2 + 5 என்ன? 15. ஸோ 15. 1 + 5 என்ன? 6. ஸோ இந்த நம்பருடைய டிஜிட்டல் சம் வந்து 6. ஸோ 9 9 எடுத்தாச்சு. ரிமைனிங் 2 + 1. டிஜிட்டல் சம் என்ன? 3. இங்கே 9, 7 + 2 ஒரு 9. இது தூக்குனதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ இந்த நம்பரோட டிஜிட்டல் சம் வந்துட்டு 1. ஓகேவா? ஒரு டிஜிட்டல் சம்மும் வேறு வேறையாக இருக்குது. இப்போ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் சம் கான்செப்டை அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 6 + 5 + 7 நமக்கு என்ன வரும்? 6 + 5 + 7 வந்து 18 வரும். ஸோ 18ங்கிறது என்னது? 9ஓட மல்டிபிள். ஸோ 9 கேன்சல் பண்ணலாம். 9ஓட மல்டிபிள் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 9 + 9 தானே 9ஓட மல்டிபிள். ஓகேவா? ஸோ 7 + 6 + 5ங்கிறது நமக்கு 9 + 9 அதாவது 18. ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ இந்த நம்பரோட டிஜிட்டல் சம் வந்து 8. ஓகே, 9 அடுத்து 8 + 1 ஒரு 9. ஸோ இதை தூக்குனதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 2. 2 தான் இந்த நம்பரோட டிஜிட்டல் சம்மு. ஓகே, 4 + 3 + 2 என்ன வரும்? 9 வந்துருமா? அப்போது இந்த நம்பரோட டிஜிட்டல் சம் வந்துட்டு 1. ஓகே, 5 + 6 + 7 + 8. 5 + 6 + 7 அகெயின் என்ன வருது? 18 வருது. இந்த நம்பர் மாதிரியே தான் இதுவும். ஓகே, அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? டிஜிட்டல் சம்மு 8ன்னு சொல்லிட்டு வரும். நடுவில் இருக்கிற சிம்பிள் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ளஸ் 1 2 3 4. ஸோ 3 4 2. ஓகே, இது மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணோன்னா 9ன்னு சொல்லிட்டு வரும். டிஜிட்டல் சம் என்ன? 1. நீங்கள் இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை எல்லா நம்பரையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஓகே, இப்போ இந்த 8 + 2 - 1 இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8 8 கேன்சல் ஆகிடுமா? 8 - 8 1 - 1. ஸோ இந்த நம்பரோட டிஜிட்டல் சம் என்ன அப்படின்னா நமக்கு 2. ஓகே, ஸோ ஆப்ஷனில் எந்த நம்பரோட டிஜிட்டல் சம் நமக்கு 2 வந்துச்சு? ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது ஒன்றும் இந்த கொஷின்லேயே உங்களுக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 3 கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் = question mark அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 10,000 - 2345 - 4567. இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்த நம்பரோட டிஜிட்டல் சம் என்ன? 1. ஸோ 1 + ஜீரோஸ்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன தான் வரும்? ரிமைனிங் 1 தான் வரும். ஃபைனலாக வந்து சிங்கிள் டிஜிட்டாக நமக்கு வந்துடும். 1 + 0 + 0 + 0 + 0 1 தான். ஓகே, அடுத்து 2 3 4 5. ஓகேவா? ஸோ 2 3 4 மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 9 வந்துடும். ரிமைனிங் 5 இருக்குது. அதுதான் நம்மளோட டிஜிட்டல் சம் ஆஃப் 2 3 4 5. அடுத்து 4 + 5 என்ன? 9. ஓகே, 6 + 7 என்ன? 13. ஓகேவா? 13 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 4ன்னு வரும். அப்படி இல்லைனா 1 + 3 4 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு இந்த 13ல் நமக்கு 9 இருக்கும் இல்லையா? 9 + 4ன்னு எழுதலாம்ல அது. அப்போது 9 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் 4 இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து -9 1 - 9ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? 9 நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது 1 - 0 அப்படின்ட்டு தான் நம்மளோட அர்த்தம். ஓகே, 1. ஓகேங்களா?
வந்து முதல்லயே சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ல எல்லா டிஜிட்டல் சம்மும் வேற வேற இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அது செக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டினோட டிஜிட்டல் சம் வந்து 1ன்னு சொல்லிட்டு வரணும். எந்த ஆப்ஷனுக்கு 1 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 3088 இத ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 16 + 3 நமக்கு 19ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த 9 கேன்சல் பண்ணிட்டு 1ன்னும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 1 + 9 10. ஸோ ஃபைனலாக ஒரு டிஜிட் கொண்டு வரணும் இல்லையா? 1 + 0 வந்துட்டு 1 இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். ஓகேவா? 1 + 8 வந்து 9. அடுத்து 9 + 3 வந்து 12. ஸோ 12 1 + 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? 3 + 7 + 8 18. ஓகேவா? 18 வந்து 9ஓட மல்டிபிள். ஸோ டிஜிட்டல் சம் வந்து 0. 9ஓட மல்டிபிளாக இருக்குது அப்படின்னா டிஜிட்டல் சம் 9 ஆர் 0. ஓகேங்களா? அடுத்து 9 9ஸாக கேன்சல் பண்ணுறோம். 9 தூக்கியாச்சு. ரிமைனிங் 8 + 3ன்னு இருக்குது. 8 + 3 என்ன? 11. 1 + 1 2. ஓகேவா? 1 1 + 1 2ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அப்படி இல்லைனா 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டரும் 2 தான் வரப்போகுது. ஸோ எந்த ஆப்ஷனுக்கு நமக்கு டிஜிட்டல் சம் 1ன்னு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் டிஜிட்டல் சம் 1. மற்றதுக்கு எல்லாமே வேறு வேறு தான் இருக்குது. அப்போ தாராளமாக ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம 100% அக்யூரஸியோட சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிடலாமா? எல்லா டிஜிட்டல் சம்மும் வேறு வேறு இருக்கான்னு. 9 9 9 1 + 8 9. ஸோ டிஜிட்டல் சம் என்ன? 0 ஆர் 9. ஃபுல்லாக கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா டிஜிட்டல் சம் வந்து 0 அப்படி இல்லைனா 9ன்னு அர்த்தம். ஓகே? 9 1 + 8 9. 8 + 8 என்ன? 16. ஓகேவா? 16 1 + 6ன்னு எழுதலாம். 1 + 6 என்ன? 7. அடுத்து 2 + 8 என்ன? 10. 1 + 0 1. ஓகே? ஸோ இதுதான் மைண்ட்லேயே நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? 8 + 2 என்ன? 10. ஸோ 9 + 1ங்கிறது தான் 10. ஓகேவா? ஸோ 9ஓட மல்டிபிள் ப்ளஸ் 1. ரிமைண்டர் வந்து 1 வருது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போட முடியும். அடுத்து 9 9 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 + 8 9. அதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்குது? 8ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் டிஜிட்டல் சம். ஓகே? ஒரு டிஜிட்டல் சம்மும் வேறு வேறையாக இருக்கா? 8 1 7 0 9. ஓகே. இப்போ நம்ம தைரியமாக வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ இது எல்லாமே வந்து கேன்சல் ஆயிருச்சு. ஸோ டிஜிட்டல் சம் 0. அடுத்து 8 + 8 + 8 + 8 என்னது? 8 4s are 32. ஸோ 32. 3 + 2 என்ன? 5. அடுத்து 7 + 7 + 7 + 7 28. 7 4s are 28 இல்லையா? அப்போ 28. 2 + 8 என்ன? 10. 1 + 0 1. ஓகே? 6 + 6 + 6 + 6 24. 6 4s are 24 இல்லையா? ஸோ 2 + 4 என்ன? 6. ஓகேவா? 0 + 5 + 1 - 6. ஓகே? 5 + 1 என்னது? 6ன்னு வரும். மைனஸ் அகெயின் 6. ஸோ டிஜிட்டல் சம் 0ன்னு சொல்லிட்டு வரணும். ஆப்ஷன் ஏக்கு மட்டும்தான் டிஜிட்டல் சம் 0ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டிஜிட்டல் சம் பொறுத்த வரைக்கும் டெசிமல் பெர்சன்டேஜ்லாம் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 + 2 + 1 6ஆ? அடுத்து 8 + 1 என்ன வந்துடும்? 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே? அடுத்து 1 + 2 என்ன? 3. ஸோ 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரும்? 0 தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த ஃபுல் நம்பரோட டிஜிட்டல் சம் என்னது? 0. ஓகே? ஸோ எந்த ஆப்ஷனுக்கு நமக்கு 0 வருதுன்னு பார்க்கலாம். 6 + 1 + 2 என்ன? 9 வந்துருமா? அகெயின் 6 + 1 + 2 9 வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வந்துருச்சு. ஓகே? ஸோ 6 + 3 9. 3 + 6 9. ரிமைனிங் என்ன இருக்குது? 2. ஓகேவா? அடுத்து 6 + 6 12. 5 + 5 10. ஸோ 22 23 24. ஸோ 24 2 + 4 என்ன? 6. இந்த நம்பரோட டிஜிட்டல் சம் 6. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 10 + 10 + 1 + 1 என்னது? 22. 2 + 2 என்ன? 4. ஸோ ஒன்னொன்றுத்தோட டிஜிட்டல் சம்மும் வேறு தான் இருக்குது. ஓகே? நம்ம கண்டுபிடிச்சது என்னது? 0. ஆப்ஷன் ஏக்கு மட்டும்தான் 0ன்னு சொல்லிட்டு வருது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 1 + 4 + 4 என்ன? 9. 9ன்னு வந்துட்டாலே டிஜிட்டல் சம் என்னது? 0 இல்லையா? அடுத்து 0 வந்துட்டாலே நம்ம மற்றது எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் அவுட்புட் என்ன தான் வரப்போகுது?
0 தான் வரப்போகுது. ஸோ மற்றதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்துருச்சு 0ன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு 16 + 5 21 2 + 1 3 இது 7ன்னு வந்துருச்சு. 2 + 5 7 இது 8 + 0 8 இதுக்கு மட்டும்தான் நமக்கு 0ன்னு சொல்லிட்டு வருது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்களேன். 2.93 ஸ்கொயர் பண்ணணும் அண்ட் 1.42 ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கணும். என்னதான் நமக்கு ஸ்கொயரிங் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சாலும் கூட 1 மினிட் கிட்ட ஆயிரும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? 2.93 ஸ்கொயர் பண்ணணும், 1.42 ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 10 ஸ்கொயர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர சொல்யூஷன் தான் இது. சரிங்களா? இதை வந்து டிஜிட்டல் சம் மூலமாக எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ப்ரொசீஜர் படி என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ்க்கு டிஜிட்டல் சம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். 7 + 1 + 1 9 1 + 3 4 ஓகே 8 + 1 9 3 + 1 + 1 4 9 3 + 1 + 1 + 1 6 6 + 3 9 1 + 1 + 1 3 ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ்க்கு சேம் டிஜிட்டல் சம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வேளை வர ஆன்சரோட டிஜிட்டல் சம் 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம ஏன்னு சொல்லுவோமா, பின்னு சொல்லுவோமா? 2 ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கும். ஆனால் ஏ, பி ரெண்டுத்துக்குமே சேம் டிஜிட்டல் சம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, ஏ தான் பி தான்னு உறுதியாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கொஷினை தான் பார்க்கணும். உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து டிஜிட்டல் சம் இல்லாமையே ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஷினை உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கண்டிப்பாக டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணியே ஆகணும், ஏன்னா அப்படியே சால்வ் பண்ணால் டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிடும்ன்ற சிச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் டிஜிட்டல் சம்மை போட்டு பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு டிஜிட்டல் சம் 6 ஆர் 3 வரதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. ஒருவேளை 6 வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒருவேளை 3 வந்துச்சுன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் டிஜிட்டல் சம்முக்கு. ஏன்னா 6 ஆர் 3 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. 4 வந்துச்சுன்னா தான் நமக்கு கன்ஃபியூஷன், ஏ போடுறதா பி போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் 6 ஆர் 3 வந்துச்சுன்னா 100% அக்யூரஸியோட சி ஆர் டின்னு நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால் இந்த இடத்துல இந்த கொஷனுக்கு டிஜிட்டல் சம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ நேரம் ஆக போகிறதில்ல, டக் டக்குன்னு பண்ணிட முடியும். 9 கேன்சல் பண்ணுறோன்னா 2 + 3 என்ன 5 5 ஸ்கொயர். அடுத்து 1 + 4 + 2 7 ஸ்கொயர். டெசிமல்லாம் கணக்கு கிடையாது நமக்கு. 1 + 0 1 ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. 5 ஸ்கொயர் 25 7 ஸ்கொயர் 49 + 1. இப்போ நீங்கள் டிஜிட்டல் சம் ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணலாம். 2 + 5 என்ன 7 4 9 போயிடுச்சுன்னா 4 49ல் 9 போயிடுச்சுன்னா 4 1 7 + 4 + 1 12 1 + 2 என்ன 3. அவ்வளோதான். ஓகே, நமக்கு டிஜிட்டல் சம் 3 வந்ததுனால 100% டி தான் வந்து ஆன்சர்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஒருவேளை 4 வந்திருந்தால் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அடுத்து அப்படின்னா டிஜிட்டல் சம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணி போட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்திருக்கும். 2 ஆப்ஷனோட டிஜிட்டல் சம் சேமாக இருக்குன்னா நம்ம இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரியலைன்னா இது ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, பர்சன்டேஜு டெசிமல் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் சம்மை அஃபெக்டே பண்ணாது. ஸோ பர்சன்ட் இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ 3 ஆஃப்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேவா? 3 + 7 என்ன 10 1 + 0 1 ஓகே 1 + 5 என்ன 6 ப்ளஸ்ஸு 4 + 2 என்ன 6 1 + 8 என்ன 9 ஓகே 9னா டிஜிட்டல் சம் என்னது 0. ஓகே, ஸோ இந்த நம்பருடைய டிஜிட்டல் சம் 6 × 0 0 ஓகே ப்ளஸ் 1 + 6 1 × 6 6 ஸோ 6 + 0 6 ஓகே. டிஜிட்டல் சம் எல்லாத்துக்கும் செக் பண்ணிடலாமா? ஸோ இதனோட டிஜிட்டல் சம் வந்துட்டு 6 1 + 3 + 2 + 1 7 1 + 3 + 1 4 இதுவும் வந்து 4ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கண்டிப்பாக 37ஆல் 15 மல்டிப்ளை பண்ணிட்டு 42ஆல் வந்து 18 மல்டிப்ளை பண்ணுறதுலாம் கொஞ்சம் டைம் டேக்கிங்கான ஒரு விஷயம். ஓகேவா? அந்த ஒருவேளை நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை விட ஒரு 1/5 டைம்லேயே இந்த டிஜிட்டல் சம்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், 8 + 8 என்ன 16 1 16 1 + 6 7 ஓகேவா 7
இன்ட்டு 3 + 7 என்ன 10 1 + 0 1 அடுத்து 2 + 4 என்ன 6 2 + 1 என்ன 3 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் நடுவில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் எக்ஸ் 1 + 8 9 வந்துடும் டிஜிட்டல் சம் 1 ஓகேவா இப்போது 7 × 1 7 6 3s are 18 18ஓட டிஜிட்டல் சம் என்ன வரும் 1 + 8 9ன்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ 9னா டிஜிட்டல் சம் வந்து 0 இல்லையா ஸோ இதை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஓகே 7 + 0 7 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 1 எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் எக்ஸு 7 - 1 6ன்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ டிஜிட்டல் சம் நமக்கு என்ன வரணும் எக்ஸோட டிஜிட்டல் சம்மு 6ன்னு சொல்லிட்டு வரணும் ஆப்ஷன் ஏக்கு என்ன டிஜிட்டல் சம் 6 + 2 + 5 என்ன 13 13 1 + 3ன்னு எழுதணும் அப்படின்னா 4ன்னு சொல்லிட்டு வந்துடும் இதுக்கு 15 1 + 5 6 இது வந்துட்டு 10 2 + 6 + 2 10 டிஜிட்டல் சம் 1 + 0 1 7 + 2 + 4 என்னது 13 அப்போ இதுக்கும் நமக்கு 4ன்னு சொல்லிட்டு வருது பட் நமக்கு தேவை 6 தான் ஆப்ஷன் பிஏ நமக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரொம்ப பெரிய மல்டிப்ளிகேஷன் இது கண்டிப்பாக டிஜிட்டல் சம் இல்லைனா இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணணும் எல்லா டிஜிட்டல் சம்மும் வேறு வேறு தான் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம யூனிட் டிஜிட்டும் செக் பண்ணுவோம் யூனிட் டிஜிட் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம் அது வந்து நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கில் வந்து கிளியராக பார்ப்போம் அதெல்லாம் அப்போ நீங்கள் அதையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அக்யூரசி வந்து அதிகரிக்கும் அப்போது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது அந்த 2 ஆப்ஷன்ஸோட டிஜிட்டல் சம்மும் சேமாக இருக்குது பட் அந்த 2 ஆப்ஷனோட யூனிட் டிஜிட் வேறு வேறையாக இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் ஒன்றா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போது நம்ம டிஜிட்டல் சம் ஒன்றுக்கும் ஆப்ஷன்ஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாம் 7 + 1 + 1 9 வந்துருச்சு 5 + 3 + 1 9 வந்துருச்சு ஓகே அடுத்து 5 + 3 + 1 9 வந்துருச்சு 1 + 1 + 1 3 ஓகே இதுக்கு 0ன்னு வந்துருச்சு ஓகேங்களா 5 + 3 + 1 வந்து 9 2 + 3 + 1 6 4 + 3 + 1 + 1 9 வந்துருச்சு 1 + 7 வந்து 8 ஓகே டிஜிட்டல் சம் எல்லாமே வேறு வேறு இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் தாராளமாக வந்து நம்ம இந்த கொஷனுக்கு டிஜிட்டல் சம்மை அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்ளை பண்ணலாமா 9 8 + 7 என்ன 15 ஸோ 15ஓட டிஜிட்டல் சம் 1 + 5 6 ஓகே 6 + 4 + 5 வந்துட்டு 15 அகெயின் 1 + 5 6 3 + 2 + 1 அகெயின் 6 ஓகேவா 1 + 2 + 3 4 + இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மல்டிப்ளிகேஷனே பண்ண தேவையில்ல ஏன்னா 6 + 6 + 6 என்ன 18 18 இன்ட்டு இந்த வேல்யூஸ் சம்திங் வரப்போகுது டிஜிட்டல்ஸ் 9ன்னா நம்ம 0ன்னு எழுதலாம் இல்லையா ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 0 டிஜிட்டல் சம்மு அப்போது 0 கூட எந்த நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 0 தான் வரப்போகுது ஓகே அதனால் நீங்கள் இது ஃபுல்லாக சால்வ் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது இதை மட்டும் பார்த்துட்டு டைரெக்டாக ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான் சால்வ் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் 15.5 அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி 64 கூட கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் டிஜிட்டல் சம்மில் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம் ஒரு ஆப்ஷனாக வந்து டிஜிட்டல் சம் வேறு வேறு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ 7 + 1 + 1 9 வந்துருச்சு டிஜிட்டல் சம் 8 7 + 2 9 டிஜிட்டல் சம் 2 7 + 1 + 1 9 டிஜிட்டல் சம் 7 7 + 1 + 1 போயிடுச்சு மொத்தமாக டிஜிட்டல் சம் 0 எல்லாத்தோட டிஜிட்டல் சம்மும் வேறு வேறையாக இருக்குது ஓகேவா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஓகே 1 + 5 + 5 என்ன வரும் 11 வரும் 6 + 4 10ன்னு சொல்லிட்டு வரும் 1 + 2 + 2 5ன்னு வரும் அடுத்து 4 + 5 என்ன 9 ஓகே அடுத்து 6 பவர் 3 வந்துட்டு நமக்கு 216 ஓகேங்களா ஸோ 1 + 1 என்ன 2 ஓகே இன்ட்டு 1 + 0 என்ன 1 மைனஸ் 9 கூட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் டிஜிட்டல் சம் 0 ஆகிடும் ஓகேவா அடுத்து 216 ஆட் பண்ணோன்னா 9 தான் வரும் ஸோ இதோட டிஜிட்டல் சம்மும் 0 தான் ஓகேவா ஸோ 2 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா x = -2 ஸோ எக்ஸோட டிஜிட்டல் சம் வந்து -2 எப்போவுமே நம்ம என்ன பார்த்தோம் வேல்யூ டிஜிட்டல் சம் நெகட்டிவில் வருதுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு 9 கூட ஆட் பண்ணுவோம் -2 + 9 ஓகே 9 - 2 என்ன வந்துடும்
7ன்னு சொல்லிட்டு வந்துரும். எந்த வேல்யூக்கு டிஜிட்டல் சம் 7 இருக்கு? ஆப்ஷன் சிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் சம்மை விட யூனிட் டிஜிட் அப்ளை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா ஒன்றுத்துக்குமே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வேறு வேறையாக இருக்குது. இதுக்கு 6 இருக்குது, இதுக்கு 8 இருக்குது, இதுக்கு 7 இருக்குது, இதுக்கு 0 இருக்குது. சரியா? அப்போ யூனிட் டிஜிட் கான்செப்ட் தான் வந்து தி பெஸ்ட் மெத்தட். ஓகேவா? 8 7 இதனோட யூனிட் டிஜிட்டையும் இதனோட யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 8 7s are 56. 56ஓட யூனிட் டிஜிட் 6. அப்போது இந்த ஆப்ஷன் ஏக்கு தான் நமக்கு 6ன்னு சொல்லிட்டு முடியுது. அப்போது 100% நமக்கு என்ன தான் ஆன்சரு? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல நம்ம டிஜிட்டல் சம் கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். 9 9 நம்ம கேன்சல் பண்ணோம். அது ரொம்ப டைம் எடுக்கும். நமக்கு சேம் நம்பரால் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. இதை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். டிஜிட்டல் சம் தான் பண்ணி ஆகணும். ஓகே. பட் இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் டிஜிட் ஒன்றுமே வேறு வேறையாக இருக்குது. அதனால தாராளமாக யூனிட் டிஜிட் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே. யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் சிஸ்டமில் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஓகேவா? அதில் வந்து நீங்கள் பார்த்து இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அடிஷன் பார்த்துட்டோம், சப்ராக்ஷன் பார்த்துட்டோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம். இந்த எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே 9 கேன்சல் பண்ணோம், ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். வேறு எந்த ப்ராப்ளமுமே வரல. ஓகேவா? டிவிஷனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? 4 + 3 7, 2 + 2 4 இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம்மை நம்ம ஒன்றாக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒன்றாக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில இதுவை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை டினாமினேட்டரில் 5 இருக்குன்னா நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. 2 இருக்குது அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 7/2ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே. டினாமினேட்டரை எப்படி நம்ம ஒன்றாக்க முடியும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 35/10ன்னு வந்துடும். 1 + 0 என்ன ஆகிடும்? 1ன்னு வந்துடும். இப்போ டினாமினேட்டர் 1 ஆயிடுச்சா? எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்போ 3 + 5 8. ஸோ இந்த நம்பரோட டிஜிட்டல் சம் வந்துட்டு 8. 7/2ஓட டிஜிட்டல் சம் என்ன? 8ன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கீழே 2 வந்தால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே 5 வந்தால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. 8 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 8 வந்துச்சுன்னா 8ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஜிட்டல் சம் என்னது? 5 + 1 + 2 வந்து நமக்கு 8. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டோன்னா மேலே 5/8ன்னு வருது. ஸோ 8 வந்துச்சு டினாமினேட்டர்லனா 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் கீழே 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 40/64. 6 + 4 என்ன? 10. ஓகே. 1 + 0 1. ஸோ டினாமினேட்டர் 1 ஆயிடுச்சா? ஸோ 8ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டிஜிட்டல் சம் 1ஆக மாறும். 2ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டிஜிட்டல் சம் 1ஆக மாறும். 5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டிஜிட்டல் சம் 1ஆக மாறும். சரிங்களா? இப்போ 4க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 7ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த கொஷின் தானே பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல 4ன்னு இருக்குது. இந்த 4ஐ நம்ம என்ன பண்ணணும்? 43/22. ஃபஸ்ட்டு வந்து 4 + 3 வந்து 7, 2 + 2 வந்து 4. ஓகே. டினாமினேட்டர் 4 வந்துருச்சு. மேலே கீழே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. மல்டிப்ளை பண்ணோன்னா 49/28ன்னு வந்துடும். ஸோ 2 + 8 என்ன? 10. ஸோ 10 1 + 0 வந்து 1. ஸோ டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம் 1 வந்துருச்சு. நியூமரேட்டரில் 4ன்னு வந்துருச்சு. ஸோ டினாமினேட்டர் நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். வந்துருச்சா? ஸோ 4ன்னு உங்களுக்கு டினாமினேட்டரில் வருது அப்படின்னா அதனோட டிஜிட்டல் சம்மை 1ஆக மாற்றுறதுக்கு 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 7ன்னு வருதுன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 or 0. ஸோ டிஜிட்டல் சம் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்குள்ளே தானே இருக்க போகுது. ஏன்னா டிஜிட்டல் சம்ங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். ஓகேவா? அதில் டினாமினேட்டரில் நமக்கு வேல்யூஸ் வரும்போது அதனோட டிஜிட்டல் சம்மை 1ஆக வந்து மாற்றணும். ஓகேவா? அந்த மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன பார்த்து முடிச்சிட்டோம்? 2 5 8 4 and 7. ஸோ இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் வந்து இந்த வேல்யூஸ்லாம் டிஜிட்டல் சம்மாக டினாமினேட்டரில் வந்துச்சு அப்படின்னா எதனால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? பேலன்ஸ் என்னென்ன இருக்குது?
1 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 9 ஆர் 0 இருக்குது. ஓகேவா? 1 இருந்தால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம்மையே வந்து 1ஆ தான் மாற்ற போகிறோம். அதனால் ஆல்ரெடி 1 இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை, அது 1ஆ தான் இருக்கும். ஓகே, இந்த கொஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? 43/22க்கு என்ன டிஜிட்டல் சம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல 4+3 டிஜிட்டல் சம் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 2+2 டிஜிட்டல் சம் கண்டுபிடிச்சி எழுதிக்கிறோம். எழுதிட்டு டினாமினேட்டரில் 4 வந்துச்சு, அதனால் அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம் 1ஆ மாறுங்கிறதுனால 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுறது டினாமினேட்டரை மட்டும் இல்லை, நியூமரேட்டரையும் தான் பண்ணணும். ஓகேவா? நியூமரேட்டரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டினாமினேட்டர் ஆப்வியஸ்லி நமக்கு 1 தான் வரும். ஓகேவா? ஏன்னா அப்படி 1ஆ மாற்றுறதுக்கு தான் நம்ம 7ஆல் மல்டிப்ளையே பண்ணுறோம். ஓகே, ஆப்வியஸ்லி 1 வந்துடும். அண்ட் நியூமரேட்டரில் என்ன வந்துருச்சு? இந்த இடத்துல 4ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போது இந்த நம்பரோட டிஜிட்டல் சம்முங்கிறது என்னது? 4. ஸோ டினாமினேட்டர் வந்து 1ஆ மாறினதுக்கப்புறம் நியூமரேட்டரோட டிஜிட்டல் சம் தான் அந்த நம்பருடைய டிஜிட்டல் சம்மாக இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போது நமக்கு என்னென்ன நம்ம பார்க்கலன்னா 3, 6, 9 9 0ன்னு சொல்லலாம் டிஜிட்டல் சம்மை. ஓகேவா? இந்த 3, 6, 9க்கு தான் பார்க்கல. விஷயம் என்ன அப்படின்னா 3, 6, 9ன்னு சொல்லிட்டு இருக்குது டிஜிட்டல் சம் டினாமினேட்டரில் அப்படின்னா நம்மளால் இந்த ரூலை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 729 டிவைடட் பை 522ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 5 + 2 + 2 என்ன? 9. ஓகே, எப்போவுமே நமக்கு டிஜிட்டல் சம் 9 ஆர் 0 வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் 9ஓட மல்டிபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவுமே 9ஓட மல்டிபிள் தான். ஏன்னா ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? டிஜிட்டல் சம் 0 வந்துருச்சு. இதுவும் 9ஓட மல்டிபிள், இதுவும் 9ஓட மல்டிபிள். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதில் இருக்கிற 9ஐ வந்து கேன்சல் பண்ணணும். டினாமினேட்டரை நம்ம 9, 3, 6, 9ஓட மல்டிபிளாக இல்லாமல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன டிஜிட்டல் சம் வருதோ அதுக்கப்புறம் சேம் ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் டினாமினேட்டர் 3, 6, 9ஓட மல்டிபிளாக இருக்கக்கூடாது. அதனால 9ஆல் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? 9ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 9 5s are 9 8s are 9 8s are 9 1s are. ஸோ 58ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? 9 டேபிளில் கேன்சல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இப்போ நியூமரேட்டர் உங்களுக்கு 9ஓட மல்டிபிளாக இருந்ததுனால உங்களுக்கு டினாமினேட்டரும் நியூமரேட்டரை 9 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோம். நியூமரேட்டர் வந்து 9ஓட மல்டிபிள் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த கொஷனுக்கு டிஜிட்டல் சம்மே அப்ளை பண்ண முடியாது. டினாமினேட்டர் 9ஓட மல்டிபிளாக இருக்குது, ஆனால் நியூமரேட்டர் 9ஓட மல்டிபிளாக இல்லை. டினாமினேட்டர் 3ஓட மல்டிபிளாக இருக்குது, ஆனால் நியூமரேட்டர் 3ஓட மல்டிபிளாக இல்லை. டினாமினேட்டருடைய டிஜிட்டல் சம் 3 ஆர் 6ஆக இருக்குது, ஆனால் நியூமரேட்டர் வந்து 3ஓட மல்டிபிளாக இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எந்த விதத்துலையும் ப்ரொசீட் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வேணால் ப்ரொசீட் பண்ணலாமே தவிர்த்து ஓகே 3, 6, 9ஆக இருக்குது பட் நியூமரேட்டர் கூட அதை கேன்சல் பண்ண முடியலை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சது, அதனால் இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். 5 + 8 என்ன? 13. ஓகேவா? 1 + 3 4 வந்துருச்சா? 8 + 1 என்ன? 9. 9 ஆர் 0 டிஜிட்டல் சம் வந்து என்னது? 9 ஆர் 0. ஓகே, இப்போது நீங்கள் இதை டைரெக்டாக 0ன்னு சொல்லிடலாம். ஏன்னா 0/anything நமக்கு 0 தானே, அதனால் 0ன்னு டைரெக்டாக சொல்லிடலாம். பட் ஒரு வேளை இங்கே 0 இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 4ன்னு டினாமினேட்டர் டிஜிட்டல் சம் வந்துருச்சு அப்படின்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மேலேயும் கீழேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டிவிஷன் சம் இருக்குது அப்படின்னா டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம் வந்து 3, 6, 9 இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நியூமரேட்டரும் வந்து 3 ஆர் 9ஓட மல்டிப்ளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிவ் அப் பண்ணலாம். ஓகே, ஏன்னா கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆஸ் யூஷுவல் ப்ரொசீட் பண்ணலாம். கேன்சல் ஆகலைன்னா தான் டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? டிவிஷன்ஸ் பார்த்துடலாமா? 8 + 5 என்ன? 13. ஸோ 13 1 + 3 4ன்னு எழுதிக்கலாம். 4 + 2 6. ஸோ டிவிஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் டிவிஷன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ டிவிஷன் 1 + 4 5. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்த்துருக்கணும்? இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வேறு வேறு இருக்காங்கிறத செக் பண்ணியிருக்கணும். 5 + 5 + 2 12, 1 + 2 வந்து 3. ஓகே, 6 + 5 11, 11 + 2 13,
ஸோ 1 + 3 4 5 + 4 ஸோ 2 இருக்குது 7 + 2 5 இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே டிஜிட்டல் சம் வேறு இருக்குது அதனால பிரச்சனை இல்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் 6 × 4 என்ன 24 2 + 4 என்ன 6 சரியா டைரெக்டாக 6/5ன்னு எழுதிக்கலாம் இப்போ டிஜிட்டல் சம் 5 இருக்குது ஸோ டிஜிட்டல் சம் 1 இதை மாற்றுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 5 வந்துச்சுன்னா 2ஆல் 2 வந்துச்சுன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் மேலே எங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12/10ன்னு வந்துடும் ஸோ டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம் 1 வந்துடும் நியூமரேட்டரில் 1 + 2 3ன்னு வந்துடும் ஸோ டிஜிட்டல் சம் 3ன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியா ஸோ நீங்கள் வந்து 5னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் 2னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டினாமினேட்டருக்கு இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கன்ஃபார்ம் ஃபைனலாக நமக்கு டிஜிட்டல் சம் 1 தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா அதனால் இதெல்லாம் எழுத வேணாம் நியூமரேட்டர் மட்டும் இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் டிஜிட்டல் சம் 1 வருமோ அதால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் ஓகே நீங்கள் இதை ஃபுல்லாக எழுதி பண்ணுறீங்கனாலும் உங்களோட விருப்பம் தான் அது இந்த கொஷின் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே வேறு வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 9 8 + 4 12 12 + 3 15 ஸோ 15 1 + 5 வந்து 6 ஓகேவா அடுத்து 8 + 8 16 16 + 3 19 19 + 4 வந்து 23 2 + 3 5 ஓகேங்களா 9 போயிடுச்சு 4 + 3 7 7 + 7 14 1 + 4 5 ஸோ 2 ஆப்ஷனுக்கு நமக்கு 5ன்னு வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து 9 8 + 2 + 4 வந்து 14 இப்போ 3 ஆப்ஷனுக்கு நமக்கு 5ன்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு டிஜிட்டல் சம் 6 வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பட் 5 வந்துச்சுன்னா இது 3த்துல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 100% அக்யூரஸியோட நம்மளால் சூஸ் பண்ண முடியாது சும்மா ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் 4 + 3 + 2 போயிடுச்சு 5 + 1 6 2 + 5 என்ன 7 ஸோ டிஜிட்டல் சம் 7 வந்துச்சுன்னா மேலே கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வந்துருச்சு 24/1 ஓகே 2 + 4 6 ஸோ தாராளமாக நம்ம வந்து ஏ தான் கரெக்டுன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ இது 3மே வரல ஸோ வெரி குட் திங் நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்தது நம்மளோட லக்கு தான் ஸோ வந்து எல்லாத்தோட டிஜிட்டல் சம்மே 6ன்னு வந்திருக்குன்னா நம்ம ஏ தான்ட்டு சூஸ் பண்ணியிருக்க முடியாது சரிங்களா அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதை நம்ம சால்வ் தான் பண்ணியிருப்போம் 1 2 3 4 5 25 / 10,000 தானே அர்த்தம் இது ஓகேவா அப்போது நமக்கு 25 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 400 ஸோ ரெசிப்ரோக்கல் மேலே போச்சுன்னா 400ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கும் ஓகேவா நார்மலாக இதை வந்து நம்ம சால்வ் தான் பண்ணியிருப்போம் சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் 8 பேலன்ஸ் 1 3 பேலன்ஸ் 1 49 4938 000 அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இந்த மாதிரி நம்ம அதை சால்வ் பண்ணி தான் இருப்போம் ஓகேங்களா எல்லாத்தோட டிஜிட்டல் சம்மும் வேறு வேறு இருக்கான்னு பார்த்துக்கலாம் 2 + 8 என்ன 1 3 + 0 3 3 + 4 7 3 + 2 5 ஓகேவா எல்லாத்துக்குமே டிஜிட்டல் சம் வேறு வேறு இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை தாராளமாக நம்ம அப்ளை பண்ணலாம் 1/2 + 5 என்ன 7 1 + 2 + 5 8 1/6 + 2 + 5 வந்துட்டு 13 ஓகேவா 1 + 3 4 இப்போது டினாமினேட்டர் 7 இருக்குது அப்படின்னா நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் 4/28 ஸோ கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை இதால் தான் மல்டிப்ளை பண்ணுவோம்னு நமக்கு தெரிஞ்சிச்சுல ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் 1 தான் வரப்போகுது அதனால் அதை எழுத வேண்டாம் அடுத்து 8 வந்துச்சுன்னா 8ஆலேயே மல்டிப்ளை பண்ணணுமா அதுதானே நம்மளோட ரூலு 8ஆலேயே மல்டிப்ளை பண்ணுறீங்க நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஸோ டினாமினேட்டர் எழுதணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எழுதினாலும் நமக்கு ஃபைனல் அவுட்புட் /1 வரப்போகுது அதை எழுத வேண்டாம் அடுத்து 4 வந்துச்சுன்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ 1 × 7 நமக்கு 7 வந்துடும் ஓகேவா 7 + 4 11 11 + 8 19 ஓகே 9 போயிடுச்சுன்னா டிஜிட்டல் சம் 1 ஸோ 1ன்னு இருக்க டிஜிட்டல் சம் ஒன்று தான் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் நம்ம வேதிக் மேக்ஸ் சீரீஸில் என்ன பார்த்துருந்தோம் 25 வருது அப்படின்னாலே ஆக்சுவலி அது 100/4 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா இப்போது ஒரு 0 ஃபார்ம் ஆகுதுன்னா 5 × 2 2 0 ஃபார்ம் ஆகுதுன்னா 25 × 4 3 0 ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 125 × 8 இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா 4 0 ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 625 × 16 இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இந்த இடத்துல
நமக்கு 25ன்னு இருக்குது. 1/25 0.25 25 100ன்னு எழுதலாம். இங்கே 125/1000 ஏன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அடுத்து 1/625/10,000 ஓகேவா? இப்போ இது கேன்சல் பண்ணோன்னா 4 வரும், இங்கே 8 வரும், இங்கே 16 வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் மேலே போச்சுன்னா 4 + 8 + 16 சால்வ் பண்ணோன்னா 28ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணலாம், இல்லைனா டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான் இது. ஓகேவா? எதில் நீங்கள் ஃபாஸ்ட்டுங்கிறத பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டிஜிட்டல் சம்மும் வேறு வேறு இருக்கான்னு செக் பண்ணலாம். செக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு 0, இதுக்கு 7, இதுக்கு 11, 1 + 1 2, இதுக்கும் 11 தான், 1 + 1 2. ஸோ 2 வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. 2 வந்துச்சுன்னா இது ரெண்டுத்தில் இதுதான் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? பார்த்துடலாமா? இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்த உடனே இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? டிஜிட்டல் சம் 0ன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் நியூமரேட்டரும் வந்து என்ன ஆகிடும்? டிஜிட்டல் சம்மு 0ன்னு சொல்லிட்டு ஆகிடும். 0ன்னு ஆகிட்டா நம்ம வந்து டிஜிட்டல் சம் 0ன்னு முடிவு பண்ணிடணுமா? 0/anything 0 தானே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடக்கூடாது. டினாமினேட்டரை 1 செகண்ட் பார்க்கணும். டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம்மும் 0வாக இருக்கா அப்படின்னா முதல்ல 0 டிஜிட்டல் சம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் 9ஓட மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம்மும் 0ன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா டினாமினேட்டரும் 9ஓட மல்டிபிள்னு அர்த்தம். ஸோ டினாமினேட்டர் 9ஓட மல்டிபிளாக இருந்துச்சுன்னா நம்மளால டிஜிட்டல் சம் என்ன பண்ண முடியாது? ப்ரொசீட் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம். பட் டினாமினேட்டருடைய டிஜிட்டல் சம் வந்துட்டு நமக்கு 0 or 9 வரலை. சரியா? ஸோ வரலை அப்படின்னா கண்டிப்பாக இது 9ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போது நம்ம நியூமரேட்டர் வந்து 0 ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே டினாமினேட்டரை பார்க்குறோம். டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம் வந்துட்டு 3 6 9 or 0 எது வந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த இடத்துல 3 6 9 வரல, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இது 0 ஆகுதுன்னா இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாக 0 ஆகிடும். அண்ட் டினாமினேட்டரில் என்ன இருந்தாலும் 3 6 9 தவிர நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியே வந்து நியூமரேட்டர் 0 அப்படின்னா இந்த ஃபுல் டிஜிட்டல் சம்மும் 0 அப்படிங்கிறத நம்மளால் டைரெக்டாக சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டெப் போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நமக்கு இது என்ன ஆகிடுது? டிஜிட்டல் சம்மு 0 ஆகிடுது. 1 + 4 என்ன? 5. அடுத்து 2 + 0 + 0 டிஜிட்டல் சம் 2. அடுத்து 2 + 8 என்ன? 10. ஸோ 1 + 0 1. ஓகேவா? டிஜிட்டல் சம் டினாமினேட்டரில் என்ன வந்துருச்சு? 1 வந்துருச்சு. டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம் எப்போவுமே 1ஆக தான் இருக்கணும். ஆல்ரெடி நமக்கு 1ஆக தான் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போது எனிதிங் இன்ட்டு 0 0 தான். 0/1 0 தான். இப்படின்னு கொண்டு வரலாம். டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம் 3 6 9 கிடையாது. நியூமரேட்டரில் இருக்கிற 9ஐ வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்போது நியூமரேட்டரில் 9ஓட மல்டிபிள் இருக்குன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 9ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். இந்த ஆப்ஷனில் 9ஓட மல்டிபிளாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு கொஷின் இருக்குன்னா அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பாருங்கள். ஒரு நம்பர் 9ஓட மல்டிபிளாக இருக்குன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9ஓட மல்டிபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் 9ஓட மல்டிபிளாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் நமக்கு ஏ தான். ஓகே? இந்த இடத்துல நம்ம டிவிசிபிலிட்டி ரூலே அப்ளை பண்ணிக்கலாம். டிஜிட்டல் சம்லாம் தேவையே கிடையாது. ஓகேங்களா? 1 + 9 இந்த இடத்துலையும் நமக்கு 0 வந்துருச்சு. ஸோ 0 வந்துருச்சுனாலே டிஜிட்டல் சம்மு நமக்கு என்ன வரணும்? 0 வரணும். ஆனால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0 வருது. ஸோ 0/0ன்னு சொல்லிட்டு வருது. என்ன அர்த்தம்னா இது வந்து 9ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ மேலேயும் 9 கீழே 9னா கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மேலே நமக்கு 0 வந்துருச்சு. ஓகே? அப்போ நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழேயும் வந்து 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். போன சம்மில் அது தேவைப்படலை. ஏன்னா போன சம்மில் நமக்கு 1 வந்துச்சு. டிஜிட்டல் சம் 2 + 8 1. அதனால் நம்ம பார்க்கல. கீழே பார்த்தீங்கன்னா 4 + 3 + 2 9 தான். 1 + 8 9 தான். ஸோ இது கேன்சல். இதுவும் நமக்கு 0, இதுவும் நமக்கு 0. ஸோ இதுவும் 9ஓட மல்டிபிள், இதுவும் 9ஓட மல்டிபிள். ஓகே? ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே? நியூமரேட்டரில் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாயிரும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரில் எப்போவுமே 9ஓட மல்டிபிள் இருக்குனாலே நம்ம என்ன பார்த்தோம்? நியூமரேட்டரில் அதை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போது இதை கேன்சல் பண்ணலாமா? 432 108 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 12 வரும். இங்கே வந்துட்டு 48ன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போவுமே இது வந்து எதோட மல்டிபிளாக இருக்குது? 3ஓட மல்டிபிளாக இருக்குது. 3ஓட மல்டிபிளாக இருந்தாலும் நம்மளால்
டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 3, 6, 9ஓட மல்டிபிளாக இருக்குது டினாமினேட்டர் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. அதனால் மேற்கொண்டு இதை டிவைட் பண்ணோன்னா 4ன்னு வந்துடும். சரிங்களா? டெசிமல் வந்து 2 தள்ளி இருந்துச்சு. ஸோ டிவைடட் பை 100. இந்த இடத்துல 3 தள்ளி இருந்துச்சு. ஸோ 1/1000ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாது அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து டெசிமல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நமக்கு தான் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம டைரெக்டாக வந்து டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணலாம். 1 + 6 7, 2 + 5 7. ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல 4 இருக்குது. அடுத்து இன்ட்டு 5 இருக்குது. ஓகேவா? ஸோ 4 5s are 20, 22 + 0 வந்து 2. இது 49. ஓகே, 4 + 9 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4/2ன்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? இது கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 2ன்னு வந்துடும். ஸோ எந்த டிஜிட்டல் சம் நமக்கு 2 வருது பாருங்கள். ஆப்ஷன் பிக்கு மட்டும்தான் 2 வருது. மற்றதுக்கெலாம் இதுக்கு 6, இதுக்கு 7, இதுக்கு 1, இதுக்கு மட்டும்தான் 2 வருது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த கொஷின் எடுத்த உடனே நம்ம டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9ஓட மல்டிபிளாக இருக்குன்னு தெரியுது. எப்படி தெரியுது? டிஜிட்டல் சம் 0 ஆகுது, அதை வச்சு தெரியுது. ஸோ டினாமினேட்டர் 3, 6, 9ன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் சம் வந்தாலே அந்த நம்பரை நம்ம டைரெக்டாக வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ 432 அண்ட் 108 ரெண்டுமே வந்து 9ஓட மல்டிபிள். எப்படின்னா டிஜிட்டல் சம் வச்சே நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டெசிமல்லாம் பார்க்க வேண்டாம். டிஜிட்டல் சம் கான்செப்டை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 வருது, இதுக்கு 4 வருது, இதுக்கு 8 வருது, 7 வருது. எல்லாமே வேறு வேறு. அதனால பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணலாமா? 5 + 4 ரிமைனிங் 1 மட்டும்தான் இருக்குது. இன்ட்டு 2 + 4 6. ஓகே, 1 + 6 7, 7 + 7 14, 1 + 4 5. ஓகேவா? இப்போது 6/35. 3 + 5 என்ன? 8. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ கீழே நமக்கு 8 வருது அப்படின்னாலே நம்ம மேலேயும் கீழே 8ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டினாமினேட்டரோட டிஜிட்டல் சம் 1 வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். 6/8 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3/4. ஸோ இதுக்கப்புறம் 4 வந்து 1 மாற்றத்துக்கு எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம்? 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பண்ணோன்னா நமக்கு 48ன்னு வருது. ஸோ 8 + 4 12, 1 + 2 3ன்னு வந்துடும். இந்த இடத்துல 3 × 7 21, 2 + 1 3. ஸோ எது பண்ணாலும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் 3 தான் வரப்போகுது. ஸோ 3ன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நமக்கு ஏ மட்டும்தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பான கொஷின் கிடையாது. சரிங்களா? இது டைரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். 77 × 2 வரும். அடுத்து 2 8s are 8 3s are. ஸோ 30 தான் வரதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. 3ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே சால்வ் பண்ணியே சொல்ல முடியும். இந்த இடத்துல நமக்கு டிஜிட்டல் சம் தேவையில்லை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது கண்டிப்பாக வந்து நமக்கு கீழே டிஜிட்டல் சம் பார்த்தீங்கன்னா 9ன்னு வருது. இப்போ கண்டிப்பாக இது 9ஓட மல்டிபிள். கேன்சல் பண்ணிவிட்டு தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணலாமா? 9 × 7ன்னு எழுதலாமா? 63. ஸோ 1134 கண்டிப்பாக 9ஓட மல்டிபிள். ஏன்னா சம் ஆஃப் த டிஜிட் 9ஆக இருக்குது. அதனால் 23 × 43 அப்படியே இருக்கட்டும். ஓகே, கேன்சல் பண்ணோன்னா 1 2 6. சிம்பிள். 1 + 2 + 6 என்ன? 9. ஓகே, அப்போது டிஜிட்டல் சம் 0ன்னு வந்துருச்சு. 0 இது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான். டிவைடட் பை 7 பண்ணாலும் நமக்கு 0/anything நமக்கு 0 தான். பட் 6 + 3யும் நமக்கு 0. ஸோ இது கேன்சல் பண்ணிவிட்டு, அதாவது 3 6 9ன்னு சொல்லிட்டு டினாமினேட்டரில் வருது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்மளோட ரூல்ஸ். 0/7 நமக்கு 0 தான். எந்த ஆப்ஷனுக்கு நமக்கு 0 வருதுன்னு பாருங்கள். 7 + 2 1 + 9 இதுக்கு 0 வந்துருச்சு. இந்த இடத்துல 8ன்னு வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 22ன்னு வருது. ஓகே, இந்த இடத்துல 7ன்னு வருது. ஒன்லி ஆப்ஷன் வித் 0 ஆஸ் டிஜிட்டல் சம் அப்படின்னா நமக்கு ஏ மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டினாமினேட்டரில் டிஜிட்டல் சம் 369 வருது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு 5 வருது, இதுக்கு 6 வருது, இதுக்கு 9 ஆர் 0, இதுக்கு 10. ஸோ 1 + 0 1. ஓகேவா?
ஓகேங்களா? இப்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் 369 வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோன்னா இல்லை. ஓகே, 1 + 2 + 4 7, இந்த இடத்துல 8. அடுத்து 6 + 2 8, 9 தூக்கிட்டோம் அப்படின்னா 6, 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 6/7 வரும். 7 வந்துச்சுனாலே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 6 × 4 24. இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு டிஜிட்டல் சம் 1 தான் வரப்போகுது. அது எழுதணும்னு அவசியம் இல்லை. 2 + 4 6. ஸோ 6ன்னு வர ஒரே டிஜிட்டல் சம்மு நமக்கு பி மட்டும்தான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஷின் பார்த்துடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். 4 + 4 + 1 9, 6 + 3 9. இதுக்கு 0 வந்துருச்சு. அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 0 வந்துருச்சு. அடுத்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 + 3 + 1 + 1 9, இங்கே 7ன்னு வந்துருச்சு. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா 11, 1 + 1 2. ஸோ நமக்கு 7 or 2 வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 0 வந்துச்சுன்னா அப்போ நம்மளால் கன்ஃபார்மாக இதுதான் ஏ ஆர் பின்னு சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? இப்போ 44, 4 + 4 8. நமக்கு பர்சன்டேஜ்லாம் வந்தால் கணக்கு கிடையாது. 1 + 1 2, 2³ / 4. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் 1 + 2 + 5 8, 8 × 1 + 6 7. ஓகேங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜரில். 4 2s are 8, 2 8s are 2³ 8. ஓகேவா? ப்ளஸ் 8 × 7. 8 × 7 என்ன? 56. ஸோ 5 + 6 11, 8 2s are 16, 1 + 6 7, 1 + 1 2, 7 + 2 நமக்கு 9. 9ன்னு வந்தால் டிஜிட்டல் சம் வந்து 0ன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? கிளியரா? இந்த இடத்துல நமக்கு டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 2 ஆப்ஷனுக்குமே நமக்கு 0 வருது. யூனிட் டிஜிட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, இதுக்கு நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? 11.11%, 22.22%, இந்த மாதிரி 11.11% மல்டிப்ளாக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஓகே, அது ஏன் அப்படின்னா 11.11% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்னா 1/9. ஓகே, 22.22% ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/9. ஓகேங்களா? அதே மாதிரி 88.88% ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்துட்டு 8/9. ஓகேங்களா? 99.99% தான் பிரச்சனை இல்லை. அது 9/9ன்றதுனால அது வந்து 1ன்னு வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த 8/9 88.88 வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஏன்னா டினாமினேட்டரில் என்ன வந்துடுது? 9 வந்துடுது. டினாமினேட்டரில் நமக்கு 9 வந்துச்சுன்னா நம்மளால் என்ன அப்ளை பண்ண முடியாது? டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் படிச்சிருப்பீங்கள்ல, அதில் 16.66 இதுக்கெலாம் என்ன ஃப்ராக்ஷன் வேல்யூ? 1/6. ஸோ கீழே டினாமினேட்டரில் 369 வந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு டினாமினேட்டரில் 369ஓட மல்டிபிள் வருதோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக் மேக்ஸ் சீரீஸில் பார்த்துருந்தோம் இதெல்லாம் மெமரி பண்ணணும்னு. அதில் வந்து கொடுத்துருக்கோம் பர்சன்டேஜ் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஃப்ராக்ஷன் வேல்யூ. அதில் பார்த்து கூட நீங்கள் தனியாக அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளோட டிஜிட்டல் சம். சில இடங்களில் நம்மளால் அப்ளை பண்ண முடியும், சில இடங்களில் அப்ளை பண்ண முடியாது. இப்போ எந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு ஆப்ஷனில் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் டிஜிட்டல் சம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி நமக்கு டிவிஷனில் வந்து கொடுத்துருக்கும் போது 369 நமக்கு வருது டினாமினேட்டரில் அப்படின்னா, ஓகே, டிஜிட்டல் சம் 369 வருதுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் சம் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை கேன்சல் பண்ண முடியல, ஏன் கேன்சல் பண்ண முடியாது? நியூமரேட்டர் 369ஓட மல்டிப்ளை இருக்காது. ஓகேவா? 369ஓட மல்டிப்ளை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நம்ம ஒரு வேளை அது கேன்சல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண முடியாது. பட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் வச்சு நம்ம டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் சம் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கேல்குலேட்டிவாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும்.
இது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? நம்மளோட ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ கண்டினியூஸாக இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட்டு போடும்போதும் சரி, இதெல்லாம் வந்து கையிலேயே இருக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாமில் நம்ம அப்ளை பண்ண முடியும். மார்க் டெஸ்ட்லேயே வந்து இந்த டிஜிட்டல் சம்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் அது அப்படியே வரும் ஒரு ஃப்ளோவில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ ஸோ மச்.